ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஆட்டோல ஏற்றி விட்டுட்டேன். இப்போதான் போகிறான். அது சரிடி, என்ன வாயில் அசை போட்டுட்டே இருக்கிற? அதுவா, அது அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டேன்னா அப்படியே நான் அதை எடுத்து வாயில் போட்டேன். அதுதான். ஏண்டி பையன் ஸ்நாக்ஸை கூட விட்டு வைக்க மாட்டியாடி? அதை எடுத்து தின்னுட்டு கிடப்பியா? ஏங்கத்த, என் பேரனுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா, எனக்கெல்லாம் வாய் இல்லையா? ஏன் நாங்களும் திங்க மாட்டோமா? கொஞ்சம் சேர்த்து வாங்கி வைங்க, நானும் சாப்பிடணும்ல. உன்னையால திருத்தவே முடியாதுடி, திருத்தவே முடியாது. அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும், சரிங்களா? உங்கள் பையன் என்ன கிளம்பிட்டாரா? அவன் கிளம்பி இப்பதாண்டி போறான். நீ எங்க போகணுங்கிற? என்னமோ ரொம்ப நேரம் ஆகுங்கிற, எங்கடி அப்படி போற? அதுவா, சொல்கிறேன் இருங்க. இப்போ என்னத்த சொல்கிறது? இந்த கிளவிக்கிட்ட என்ன, நான் பாலடைஞ்ச பங்களாக்கு போகிறேன்னு சொன்னால் விட்டுருமே என்ன? எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகணுமே. இது என்ன சொன்னால் வெளியே விடும். அங்கே போனால் எந்நேரம் ஆகுதுன்னு தெரியல. வெளியே வருவோமா இல்லையா ஒன்றும் புரியல. காணான்னு தேடிட்டு இருக்கோம். அதுக்கு பேசாமல் நேரம் ஆகும்னு சொல்லிகிட்டே போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது ஐயோ ஒன்றும் தோண மாட்டேங்குது டக்குன்னு. என்னடி மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிற? எனக்கு கேட்குற மாதிரி சொல்லு. அப்படி எங்கே தான் போற? இப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம். அது வாங்கத்த, நான் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறத்த, அதனால தான். என்னடி கோயிலுக்கு போறேன்னு சொல்ற? நான் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னா நீ நான் போகல நீங்க போங்க அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லுவேன். சும்மா பொங்கல் வாங்கி திங்கிற சுண்டல் வாங்கி திங்கிறதுக்கு தான் போவேன்னு சொல்லுவேன். இந்நேரத்துக்கு அப்படி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களே. அது கூட சாயங்காலமாகவும் இல்லாட்டி நேரம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. நீ காலங்காத்தாலே போறேன்னு சொல்ற. இதுல என்னமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. எந்த கோயிலுக்குடி அப்படி போற? ஐயோ எந்த கோயிலுக்குன்னு வேற கிளவி கேட்குதே. இப்போ எந்த கோயிலுன்னு சொல்லிடுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அதுவாத்த, அது அந்த நிலாவோட குலதெய்வ கோயிலாமாத்த. அங்கே போயிட்டு வந்தா நல்லதாமா. சாமி ரொம்ப சக்தி வாய்ந்ததாமா. உங்கள் பையன் வேற ரொம்ப பயந்துட்டு இருந்தாருல்ல. சரி அங்கே போய் சொல்லி ஏதாவது கயிறு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். அவகிட்ட சொன்னேன். சரி வா எங்கள் கோயிலுக்கே போகலான்னு சொல்லி அவள் தான் கூப்பிட்டாத்தா. அதனால நான் அவ கூட தான் போயிட்டு வரேன். சரிங்களா? உங்கள் பையனுக்காக தான் போகிறேன். இல்லாட்டி நான் எதுக்கு போகிறேன்? அப்படியா? அது எங்கிட்ட இருக்குதாமா? நானும் வேணா கூட வரட்டுமா? நீ மட்டும் எதுக்கு தனியா போற? இந்த பேரன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். என்ற மகனும் பொழுதாகும்ல. வா கூட நானும் வர்றேன். ரெண்டு பேருமே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சொல்லி ஏதோ கயிறு வாங்கிட்டு வரலாம். நானும் வரேன்டி. ஐயோ நீங்களும் வர வேண்டாத்தா. என்னடி என்னமோ பதட்டப்படுற? ஐயோங்கிற. ஏன் கூட நான் வந்தேன் என்ன இப்போ? அதுக்கு இல்லத்த, நான் கொஞ்சம் தூரமாக தான் போகிறேன். அவங்க கோயில் ஏதோ போகிறக்கே 2-3 மணி நேரம் ஆகுமாமா. அவ்வளோ தூரமாக இருக்குது. போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? அப்புறம் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான்ல, அவனை யார் கூப்பிடுறது? அதுக்காக தான் அதான் சொன்னேன். ஓ அப்படி சொல்றியா? சரி சரி, அப்பனா நீ மட்டுமே போயிட்டு வா. சரி பையன் வந்தா நான் பாத்துக்கறேன். ஆமா பேரம் வர நேரத்துல வீட்டுல 2 பேருமே இல்லைன்னா அப்புறம் அவன் அழுக ஆரம்பிச்சிடுவான். சரி நான் இருந்து அவனை பாத்துக்கறேன். நீ போயிட்டு கொஞ்சம் நல்லா சொல்லி நல்லா இதா வாங்கிட்டு வா, சரியா? சரிங்க அத்தை. நல்லா சாப்பிட்டுட்டு வேற போயிடணும். இல்லாட்டி அங்கே போய் சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப பசி வேற ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால் நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம். அத்தை சாப்பாடு என்னத்த செஞ்சீங்க? நான் வேணா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுறத்த. அப்புறம் நேரமாச்சுன்னா அப்புறம் எனக்கு வேற பசிக்கும். போடி போ, சாப்பிட்டுட்டு போ. சரி அதான் நேரமாகுன்னு சொல்றேன், அப்புறம் என்ன பண்றது? சாம்பார் வச்சிருக்கிறேன், பொரியல் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், ரசம் இருக்குது, இட்லி ஊற்றி வச்சுறேன். எல்லாம் என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டு போ. வேணா கொஞ்சம் சோத்த வேணாலும் போட்டு எடுத்துட்டு போடி. போற வழியில ஏதாவது பசிச்சா சாப்பிட்டுக்கோ. நீ தான் பசி தங்க மாட்டிய. அப்புறம் நல்லா சாமி கும்பிடாம பசியில எங்கேயாச்சும் போய் தின்னுட்டு கிடப்ப. என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அத்தை. சரி நான் போய் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறேன். சரிங்களா? நீங்கள் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சரிடி. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சீக்கிரமா வா. அதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருக்காது, சட்டு புட்டுன்னு வா. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. நீங்கள் இன்னைக்கு கவலையெல்லாம் படாதீங்க. அதால என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குவேன், போங்க.
சரி என்னமோ கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்கறா ஏதோ நல்ல புத்தியோட. சரி பார்த்து போயிட்டு வரட்டும். அப்பா அத்தை எப்படி ஒரு வழியை சமாளிச்சாச்சு. சரி நம்ம இன்னைக்கு கிளம்பலாம். எங்க சின்ன பிள்ளையும் காணும் இந்த மலரக்காவையும் காணும். இங்கே தானே வந்து நிற்க சொன்னோம். மணி வேற ஆயிட்டு இருக்குது. இன்னும் இவங்கள ரெண்டு பேர்த்தையுமே காணுமே. ஒரு ஃபோன் பண்ணியாச்சு பார்க்கலாமா, இல்லை கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாமா? சரி ஒரு 10 நிமிஷம் நின்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரலன்னா அப்புறம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நிலா வந்துட்டியா? ரொம்ப நேரமா நிக்கிறியாடி? இல்லை சின்ன பிள்ளை, நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சரி நான் ஃபோன் பண்ணலாமான்னு நினைச்சேன். சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வரலன்னா கூப்பிட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். ஏன்டி இந்நேரம் கழிச்சு வர? கொஞ்சம் சீக்கிரமா போனாதான் வெளியே வந்து வர முடியும் போயிட்டு. ஏய் எனக்கு புரியுதுடி. வீட்டில் சொல்லிட்டு வர வேண்டாமா? அவங்களையெல்லாம் சமாளிச்சுட்டு தானே வெளியே வர முடியும். இனி அங்கே போனால் நம்ம திரும்பி வர்றக்கு என்ன நேரமாகுதுன்னு தெரியல, வருவோமா இல்லையான்னு கூட தெரியல. அப்புறம் எங்கே போகிறேன்னு அப்புறம் தேட ஆரம்பிச்சிருவாங்களடி. எங்கள் மாமியாரெல்லாம் நாங்கள் ஆனான்னா 2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்குவோம். அப்புறம் வீடு வீடாக போய் தேட ஆரம்பிச்சிருவோம். அதனால் ஏதோ ஒரு பிட்டு கிட்டு போட்டுட்டு தானே வர முடியும். சும்மா இப்படி அப்படியே வர முடியும். அம்மா நீ என்னடி சொல்லிட்டு வந்த வீட்டில்? நானா? நான் என்ற புருஷன்கிட்ட தான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி வந்தேன். எங்க மாமியார் வீட்டுல இல்ல. என்ற பிள்ளையும் எங்க மாமியாரும் எங்க அண்ணி வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்கதான் 2 நாளா இருக்கிறாங்க. வரக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க இங்க இருக்கிறத விட மக வீட்டுல தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்புறம் என்ற பிள்ளைய அப்பத்தான்ட்டு கிடப்பா. அதனால அவளையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. என்ற புருஷன் மட்டும்தானே. நான் ஏதோ சின்ன பிள்ளை கூட எங்க பக்கத்து ஊர் கோயிலுக்கு போறேன், வர்றதுக்கு நேரமானால் ஆகும், அங்க போய் ஏதோ பொங்கலெல்லாம் வைக்கிறாங்களாமா, அதனால நேரமாகும் சொல்லிட்டு வந்தேன்டி. அப்படியாடி? நானும் கோயிலுக்கு போகிறேன்னு தாண்டி சொல்லிட்டு வந்தேன். மாமியார் துருவி துருவி கேட்டாங்க. நானும் அப்படி இப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று சமாளிச்சு விட்டேன். எல்லாம் உங்கள் பையனுக்காக தான் போகிறேன், அங்கே நல்ல இதாம்மா அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு வந்துட்டேன்டி. சரி என்ன சின்ன பிள்ளை, இன்னும் இந்த மலரக்கா வேற காணோம். சரி பார்க்கலாம் இரு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம். இல்லை வரலன்னா அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இங்கே தானே வர சொல்லியிருக்கிறோம். சரி வா சின்ன பிள்ளை, இங்கே நின்றுட்டு இருக்கிறதுக்கு மெதுவா அப்படியே நடந்து போகலாம். அந்த அக்கா வர வழியில தானே, இந்த ரோட்ல தானே வருவாங்க. வா அதிலே போய் பார்க்கலாம். எதுத்தாப்புல வந்தாங்கன்னா அப்படியே போய்க்கலாம்ல. இங்கே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தா எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும் சின்ன பிள்ளை. அப்படிங்கிறியா? சரி அதுவும் சரிதா. சரி வா போகலாம். என்ன நிலாவும் சின்ன பிள்ளையும் போயிட்டு இருக்கிறாங்க. நிலா, அடியே சின்ன பிள்ளை. யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குடி சின்ன பிள்ளை. சீத்தக்கான்னு நினைக்கிறேன். மூச்சுக்கு சுட்டுறாதடி அந்த அக்காட்ட நம்ம அங்கே போகிறத பற்றி. சரியாடி, புரியுதா? புரியுதுடி. நீ எதுவும் உளறி வச்சிடாத சரியா? எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரி இவங்களை எப்படியே சமாளித்து கழட்டி விட்டுட்டு தான் போகணும். சரி நில்லு பார்க்கலாம். சரி சின்ன புள்ள. சீதக்கா நீங்களா? எங்க போயிட்டு இருக்கிறீங்க? நானா? நான் தோட்டத்துக்கு தாண்டி போயிட்டு இருக்கிறேன். சரி மாமா இன்னைக்கு தோட்டத்துக்கு வர சொன்னாரு. அங்க ஆளுடைய பத்தலையாமா, சரி கொஞ்சம் வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு போனாருடி. நீங்க சும்மா இருந்தா வரீங்களாடி கூட? தோட்டத்துக்கா? அக்கா இன்னைக்கு வர முடியாதேக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுக்கா. வேலை இருக்குதா? என்னடி எத்தனை வேலை இருந்தாலும் தோட்டத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உளுந்தடிச்சு ஓடி வருவீங்க. இன்னைக்கு என்ன அதிசயமா வேலை இருக்குதுன்னு சொல்ற? சரி சரி சின்னப்புலா, நீயாச்சும் வரையா சின்னப்புலா? அக்கா எனக்கும் தாக்கா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்னாலையும் இன்னைக்கு வர முடியாதுக்கா. நான் கொஞ்சம் வெளியே போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதனால தான்க்கா. வெளியே போறீங்களா? அப்படியெல்லாம் தனியா போக மாட்டீங்களே. அப்படி எங்கடி போறீங்க 2 பேருமா? ஆமாக்கா. இல்லைக்கா நான் கோயிலுக்கு போகிறேங்க்கா. அதனால தான்க்கா. எங்கள் மாமியார் தான் என்னை கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான்க்கா நான் போகிறேன். சரி நான் போயிட்டு வர்றேங்க்கா. சரிங்களா? என்ன இது தடுமாறி பேசுறத பார்த்தா எங்கோ ஏதோ தப்பா இருக்குதே. எங்க சின்ன புள்ள கோயிலுக்கு போறா? சரி வா நானும் கூட வரேன். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேணா தோட்டத்துக்கு வேணா போகலாம். என்ன இப்போ? ஐயோ இந்த அக்கா வேற கழட்டி விடணுமே. இவங்களை எப்படி சமாளிக்கிறது? இந்த நிலா ஏதாவது சொல்லல, வாயை திறக்காம நின்றுட்டு இருக்கிறாளே. அக்கா அது வந்துக்கா, எங்க அம்மா வீட்ல இருந்து தான்க்கா ஃபோன் பண்ணாங்க.
கோயிலுக்கு போறாங்களாமாக்கா. அதனாலதாக்கா நான் வேற வர்றேன்னு சொல்லிட்டேங்காங்க. அதனாலதான் சின்ன பிள்ளைய கூப்பிட்டேன். சரி அவளும் வர்றேன்னு சொன்னா. அதனாலதாக்கா நாங்க 2 பேர் போயிட்டு வர்றோம்னு நினைக்கிறோம். அது கொஞ்சம் நேரமாகுங்காங்க போயிட்டு வர்றதுக்கு. அது நீங்களாம் வந்துட்டு தோட்டத்துக்கு போறதுக்கு நேரமாயிரும். அப்புறம் மாமா வேற திட்டுவாருக்கா. அதனால வேணா நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்க, வேலையெல்லாம் இல்லாதப்போ. இன்னைக்கு வேணா தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க, நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம். சரிங்களா? தப்பா நினைச்சுக்காத சீதாக்கா. ஓ அப்படியா? சரி சரி. அப்ப சரி போயிட்டு வாங்க. அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா நல்லா இருக்காது நீலா. சரி நானே தான் இங்க சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டேன். கோயிலுக்கு தானே? சரி சரி போயிட்டு வாங்க நல்லபடியா. சரி வா நீலா, பஸ் ஸ்டாப் அங்கே தான் இருக்குது. அங்கே தானே போய் பஸ் ஏறுவீங்க. வா, நானும் பஸ் ஸ்டாப் தாண்டி தான் தோட்டத்துக்கு போவேன். வா, அது வரைக்கும் வரக்கூட. சரிங்கக்கா வாங்க. சரிங்கக்கா, நாங்கள் பஸ் வந்தால் போய்க்கிறோங்க்கா. நீங்கள் பார்த்து தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க. சரி நீலா. சரி சின்னப்புள்ள, மாமியார் கிட்ட சொல்லிட்டு தானே போகிறேன். ஆமாக்கா சொல்லிட்டேங்க்கா. நிலா கூட தான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க்கா. அப்படியா? சரி சரி. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி நான் இப்படியே தோட்டத்துக்கு போகிறேன். சரியா? சரிங்கக்கா. ஐயோ நிலா வாடி, அந்த அக்கா வேற அங்கே தேடிட்டு இருப்பாங்கடி. நம்ம இந்த அக்காவை சமாளிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாப்க்கே வந்துட்டோம். நம்ம இங்கே நிற்கிறோன்னு மலர் அக்காவுக்கு வேற தெரியாதுல்ல. வா நம்ம சீக்கிரம் போகலாம் தான். ஆமா சின்ன புள்ள, சரி வா வா. ஐயோ இந்த அக்கா வேற காணுமே. எங்க சின்ன புள்ள, இது இந்த அக்கா நிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. ஃபோன் பண்ணியாச்சு பார்க்கட்டா? ஃபோன் பண்ணுடி. இதுக்கு மேலே இங்கேயே நின்றுட்டு இருந்தா ஆளாளுக்கு வந்து எங்கே போகிறேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கள எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுடி. சரி அந்த அக்கா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறாங்கன்னு கேளு, போகலாம் அப்புறம். இரு சின்ன புள்ள, ஃபோன் எடுக்கிறேன். ஜோக்குள்ள தான் இருக்குது. நிலா ஃபோன் பண்ண வேண்டாடி, அதான் அந்த அக்காவே வந்துட்டாங்க. ஏங்கா இவ்வளோ நேரம்? அது ஏன் நிலா கேட்குறேன். இவங்க எல்லாம் வீட்ல எல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு வரக்குள்ள நேரம் ஆயிடுச்சுடி. பத்தாவதுக்கு இந்த வழியில சீத்தக்கா வேற பார்த்துட்டாங்க. தோட்டத்துக்கு வேற வர சொன்னாங்க வேலைக்கு. நான் அது இதுன்னு எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு தப்பிச்சு வரக்குள்ள நேரம் ஆகி போச்சுடி. அப்படிங்களா? நாங்களுமே சீத்தக்காவை பார்த்தோம். அந்த அக்காவும் எங்களை ஏதோ தோட்டத்துக்கு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏதோ கோயிலுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுட்டு அப்படியே சொல்லிட்டு தான் வந்தோம். என்ன பண்ணுறது? அப்படியா? நானும் எதையோ ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குதுக்கா, அதனால இன்னைக்கு வர முடியல, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்டி. சரிக்கா பரவாயில்ல. நீங்கள் மாற்றி சொன்னது நல்லதாக தான் போச்சு. நீங்களும் ஏதாச்சும் கோயில் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அப்புறம் நம்ம இது சொல்லி சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும். சரி விடுங்க பார்த்துக்கலாம். சரி வாங்க போகலாம். வானிலா போகலாம். சின்ன புள்ள, இந்த பங்களாவை பார்த்தாலே இங்கேயே பயமா இருக்குதுடி. இப்பவே உடம்பெல்லாம் நடுங்குதுடி. பேசாம திரும்பி போயிடலாமாடி? ஏங்கா வீரவசனமெல்லாம் பேசி இது வரைக்கும் வந்துட்டோம். கேட்டு தாண்டியும் உள்ளே வந்தாச்சு. இப்போ போய் பயந்தா எப்படிக்கா? ஆமா சின்ன புள்ள, கொஞ்சம் வெளியிருந்து பார்க்கறக்கே பயமா தாண்டி இருக்குது எனக்கே. நானும் என்னென்னமோ தைரியமா நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்ததுமே எனக்கே கொஞ்சம் நடுக்கமா தாண்டி இருக்குது. பேசாம வெளியவே போயிடலாமா சின்ன புள்ள? எதுக்கு இந்த விபரீத விளையாட்டுன்னு யோசிக்க தோணுதுடி. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிட்டு உள்ள போலாண்டி சின்ன புள்ள. எதுக்கு இன்னொரு வாட்டி நல்லா யோசிடி. நீ யோசிக்கிறதுக்குள்ள ஒன்றும் இல்லடி. பேசாமல் உள்ளே போய் பார்த்துர்லாண்டி. என்னன்னாலும் சரின்னு ஒரு முடிவோட வாங்கடி, தைரியப்படுத்திட்டு. இப்போ இது வரைக்கும் வந்துட்டு இனி திரும்பி போனால் நல்லா இருக்காதுடி. வாங்க மலரக்கா, வாடி நிலா, மனசு திடப்படுத்திட்டு உள்ளே வாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எதுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். என்ன பண்ணுறது, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குடி. இப்பவே ஒரு சத்தமா வித்தியாசமா கேக்குது. உள்ள போனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சின்ன புள்ள. பேசாம இப்படியே திரும்பி போயிடலாண்டி, சொன்னா கேளுடி. ஆமாண்டி சின்ன புள்ள, அக்கா சொல்றத நல்ல மனசுல வச்சுக்கடி. எதுக்கு இன்னொரு வாட்டி யோசிடி. பேசாம இப்படியே போயிடலாமா? என்ன இவனுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி போயிடலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நமக்கே அள்ளு விடுது தான். பேசாமல் போயிடலாமா இவங்க சொல்கிற மாதிரி? இல்லாட்டி உள்ளே போய் பார்க்கலாமா? என்ன பண்ணுறது? நம்ம இப்போ திரும்பி போனாலும் பிரச்சனை தீர போகிறது இல்லை.
என்ன நடந்தாலும் சரி ஒரே முடிவாக உள்ளே போய் என்னதான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இல்லாட்டி நம்மனாலேயும் சும்மா இருக்கவே முடியாது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ன்ட்டு மனசு சொல்லிகிட்டே இருக்குது. இவளுகளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். ஏய் என்னடி சின்ன புள்ள இப்பவே தன்னை போல பேசிட்டு இருக்கற? நீ இப்படி பண்றது பார்த்தா எனக்கு இப்பவே பயமா இருக்குதுடி. என்னடி முடிவு பண்ணிருக்கிற? அக்கா ஆனது ஆகிப்போச்சுக்கா. இனி திரும்பி போனால் நல்லா இருக்காதுக்கா. திரும்பி போனாலும் நம்ம பிரச்சனை தீருமா என்ன? பேசாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இனி 4 ஸ்டெப்பு வச்சா உள்ளே போயிடலாம். உள்ளே போய் பார்த்துட்டே வந்துடலாக்கா. என்ன ஆனாலும் சரிக்கா, வாக்கா. என்னடி உள்ள போலானே முடிவு பண்ணிட்டியா? நீ சொன்னாலும் கேட்க மாட்டடி. நீலா நீ என்னடி சொல்ற? நம்ம வேற யார்கிட்டயும் சொல்லாம வேற இங்க வந்திருக்கிற சின்ன புள்ள. நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டியா? நமக்கு ஏதாச்சும் ஆனா கூட யாருக்குமே தெரியாதுடி. என்னானாலும் உள்ளே போய் பார்க்கலாண்டி. ஒரே முடிவை வாங்குடி. இங்கே வந்துட்டு அது இதுன்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்கடி. அங்கே வீட்டில் என்னடி சொன்னீங்க? எல்லாம் போகலாம் தானே சொன்னீங்க. இப்போ என்ன? சொன்னந்தாண்டி அங்கெல்லாம் தைரியமா தாண்டி பேசினேன். ஆனா இந்த பங்களாவை பார்த்தது கொஞ்சம் பயமா இருக்குதுடி. அதனால தாண்டி ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உள்ள போலாமா வேண்டாமான்னு. இவ்வளோ தூரம் வந்தாச்சுடி, வாடி. சும்மா இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காதீங்கடி. இதுலேயே நேரம் போயிட்டு இருக்குதுடி. வா உள்ளே போய் பார்த்துடலாம். வா உள்ளே போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் போகலாம்ல. அதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்கல்ல. சின்ன புள்ள நான் உன்னை நம்பி தாண்டி வர்றேன். அக்கா சரி வாக்கா போகலாம். எங்கேயாவது உள்ள போய் தொலைஞ்சு கிழிஞ்சு போயிடாதீங்கடி. தனித்தனியெல்லாம் போயிடாதீங்க. எங்கே போனாலும் 3 பேர் சேர்ந்தே போகலாம், சேர்ந்தே வரலாம். சரியா? சரி 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 வாங்க மலரக்கா. இங்கே வாயை பொழந்துட்டு இருந்தா எப்படி? நீ உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். வாங்க வாங்க. என்னடி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? உள்ள போய் ஆகணும்னு சொல்ற. சரி வாடி. கிட்ட நெருங்க அந்த சத்தம் அதிகமா கேக்குது சின்ன புள்ள. உனக்கு கேக்குதா? ஆமாக்கா இங்கே சத்தம் இப்படி கேக்குது. நீ உள்ள என்ன நடக்கும்னு தெரியல. சரி வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.